வேலூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதியில் தேங்கிய மழைநீரை தொடர்ந்து அகற்ற ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் பல்வேறு இடங்களில் ஆட்சியர் சுப்புலட்சுமி பேரிடர் மேலாண்மை குழுவினர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் சுப்புலட்சுமி 100% நிரம்பியுள்ள ஏரி மற்றும் நீர்நிலைகளில் ஆய்வில் மேற்கொண்டதாக கூறினார். தாழ்வான பகுதியில் தேங்கிய நீரை விடிய விடிய அகற்ற ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். குடியிருப்புகளில் தண்ணீர் புகாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மாவட்டத்தில் எந்தெந்த ஏரிகள் 100% நிரம்பி இருக்கிறதோ அந்த ஏரிகளை எல்லாம் பொன்னையில உள்ள ஏரிகள் எல்லாம் ஆய்வு செய்தோம். இப்போ மாநகராட்சி பகுதியில எங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்கிறதோ அந்த பகுதிகளை பார்த்துருக்கோம். இன்னைக்கு இப்போ சாயங்காலத்துல இருந்து 15 லோடு நீர் மழை நீர் இங்க இருந்து மழை நீர் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுனால சக்கர் லாரி வச்சு 15 லோடு மாலையில இருந்து அகற்றியிருக்கோம். தொடர்ந்து விடிய விடிய இந்த பணி நடக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புறவழி சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்ததால் வாகனங்கள் தண்ணீரில் மிதந்தபடி தத்தளித்து செல்கின்றன. மதுராந்தகம் ஏரிக்கரை அருகே புறவழி சாலையில் 3 அடிக்கு மேல் சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் வீட்டிலேயே மக்கள் முடங்கி கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. உத்திரமேரூர், மானாமதி, பெருநகர், திருப்புலிவனம், சாலவாக்கம், கமாலம்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன போக்குவரத்து தடைபட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் உள்ள மழைநீர் கால்வாய்களை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஐயப்பன்தாங்கல், பரணிப்புத்தூர், கெருகம்பாக்கம், கொலப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதிகளில் கட்டன் கவர் கால்வாய் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதிகளில் மழைநீர் முறையாக செல்கிறதா என அமைச்சர் தாமு அன்பரசன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் மின் மோட்டார்கள் வைத்து அகற்றவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பெஞ்சல் புயல் காரணமாக நெய்வேலி NLC நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. இந்நிலையில் நெய்வேலி NLC நிறுவனத்தில் உள்ள 3 சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அணுமின் நிலையங்களில் மின் உற்பத்தி தடையின்றி நடைபெற்று வருவதாக NLC நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியது. இதனால் சென்னையிலிருந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி வழியாக வரவேண்டிய ரயில்கள் 2 மணி நேரம் தாமதமாக வந்தன. இதன் காரணமாக ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் கடும் சிரமம் அடைந்தனர். கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருமழிசை சிட்கோ தொழிற்பேட்டையை மழைநீர் சூழ்ந்ததால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக திருமழிசை தொழிற்பேட்டை முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் தீவு போல் காட்சியளித்தது. 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் 40 தொழிற்சாலைகளில் மழைநீர் புகுந்ததால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. பணி முடிந்து வீடு திரும்பிய பணியாளர்கள் வெள்ளத்தில் தத்தளித்தபடி வாகனங்களில் சென்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நாவல் மரம் வேரோடு சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனமழை காரணமாக மன்னார்குடி அருகே கீழநாலு நல்லூரில் உள்ள சாலையில் மிகவும் பழமை வாய்ந்த நாவல் பழ மரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் மன்னார்குடியில் இருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஜேசிபி இயந்திரம், மர அறுக்கும் இயந்திரத்தை கொண்டு மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தொடர் கனமழை காரணமாக 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திண்டிவனம், மயிலம், கூட்டேரிப்பட்டு, கிளியனூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் காவிரிப்பாக்கம் ஏரி, எண்டூர் ஏரி நிரம்பி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது. மேலும் வகாப் நகர், இந்திரா நகர் போன்ற பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்ததால் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசித்து வந்த மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்தனர். இதேபோல் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் வழியாக சென்னை செல்லும் சாலையில் இடுப்பளவு தண்ணீர் வெளியேற்றி வருவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கோவையிலிருந்து திருப்பதி வரை செல்லும் தனியார் ஆம்னி பேருந்து குமாரபாளையம் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் பேருந்து பயணிகள் அனைவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் 60 வயது மூதாட்டி சண்முக வடிவு தலையில் பலத்த காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். விபத்து காரணமாக சுமார் 4 மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர்.